நன்றியாளரே தேவனே இந்த நேரத்தில் அநேக மரவேண்டிய ஆட்கள் அநேக கூட்டுவாங்க தேவனை கொடுக்க போகிற இந்த ஆராதனை இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தேவன் நீர் என் இருதயத்தை போஷிக்கிறார்கள் உதவி நான் கூடி வரைக வழிநடத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவின் பிறந்த நாளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற காலகட்டம் இது. இந்த காலத்தில் அவர் பரலோகத்தில் அவர் நமக்காக என்னவா அந்த பாலகனாக பிறந்து அவர் நம்ம மனுக்குலத்தை ரட்சிக்க வண்ணமாக அவர் என்ன பண்ணார், சிலுவையில் அவரும் நமக்காக ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்ம பாவ சாபங்கள் எல்லாத்தையும் எடுத்து கர்த்தர் நமக்காக மரிக்கிறதுக்காக பிறந்த ஒரே தெய்வம் அவர் மாத்திரமே. நாம் எல்லாம் கொண்டாடுறோம் நம்ம இன்னைக்கு. ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர் துதித்து நம்ம பாடுகள் பாடுவோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்,
நேரங்களில் நம்ம தாங்குகிற கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா அவரோட பாத அண்டையில் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்தால் மாத்திரமே போதும். ஹல்லேலூயா. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. அவர் பாதத்தில் மாத்திரம்தான் நமக்கு நிம்மதி. கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிற இந்த காலகட்டங்களில் கர்த்தாவே நீர் எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பிறந்து ஹல்லேலூயா எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. மீதியான நேரம் முழுதும் கரத்தில் ஒப்புகிறேன் அப்பா. நீரே வழி நடத்துங்க. வந்தவர்கள் வந்தவண்ணமாக போகாதபடிக்கு அவர் உடல் நலத்தில் எல்லா ஒரு சுகமும் ஒரு அந்த கிருபை அவர் மூடிக்கொண்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிறப்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளுக்கு முந்தின நாளாய் இது இருக்கிறது. அதனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் எதற்காக வந்தார், என்ன காரியத்தை செய்யும்படி வந்தார், அவர் வந்ததின் நோக்கம் என்ன, அவர் வந்ததனால் என்னென்ன நன்மைகள் உண்டானது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம்னால் அந்த புத்தகம் எண்ணி முடியாதது. நம்முடைய வார்த்தைகள் நான் எவ்வளவு பேசுகிறாலும், எத்தனை மேடைகளை போட்டு எவ்வளவுதான் நம்முடைய மூளை அறிவில் பேசுகிறாலும் அது பத்தவே பத்தாது. அவ்வளவு தூரம் இயேசு இந்த உலகத்திலே நன்மை உண்டாக்கி அற்புதங்களை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். சரி, வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். யோவான் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், இயேசு தன்னுடைய வருகை, நான் எதற்காக வந்தேன், நான் என்னத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிற காரியங்களெல்லாம் விளக்கிட்டு வர்றார். ஒரு இடத்துல சொல்லும்போது, அந்த முன்பு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, எனக்கு முன்பாய் வந்தவர்கள், அந்த 8வது வசனத்தில் வாசிக்கும்போது, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமுமாய் மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இயேசு இந்த வருகை, இயேசுடைய வருகை குறித்து ஏன் நான் எதுக்காக வந்தேன், ஏதோ வந்துட்டு ஏதோ ஒரு சன்மார்க்க நெறி, ஏதோ ஒரு போதகத்தை, ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போகிறதுக்கு உலகத்துக்குள்ளே வரல, உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கணும், அது பரிபூர்ணப்படணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அந்த உலகத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இதனுடைய காரியம் என்ன அப்படிலாம் நான் வாசிக்கும்பொழுது, இயேசு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்த நன்மைகள் ஏராளம். அவர் எதற்காக முன்குறித்தாரோ அவருக்காக அவர் அழைக்கப்பட்டார். நீ கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, இதற்கு வழி தெரியலையே, என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன் ஜனங்களுக்கு தேவன் வழியை உண்டாக்கினார். அவர் சொன்னார், நானே மெய்யான வாசல், நான் தான்ப்பா வாசல், உன் பிரச்சனைக்கு வாசல் நான் தான், அது வழியாக நீ போனீன்னா நீ வெளியில் வந்துடலாம், உன்னுடைய போராட்டத்திற்கு வாசல் நான் தான், அது வழியாக நீ புறப்பட்டு வந்தா, அது வழியாக நீ வந்தீங்கன்னா புறப்பட்டு போகலாம், உன் அநேக குழப்பங்களுக்கு வாசல், தெளிவை உண்டாக்குற வாசல் நான் தான், உனக்கு நான் தெளிவை தருவேன், அநேக காரியங்களில் நன்மைகளை பயக்குவேன், உன் பொருளாதார பிரச்சனைக்கு வாசல் நான் தான் சொல்கிறேன். நீ பொருளாதார பிரச்சனைனால மனம் குன்றி போய் ஒடுங்கி போய் கலங்கி போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுதான் நான் தான் வாசல், இந்த வாசல் வழியாக நீ வந்தீன்னா நீ எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவராக இயேசு முன்னுரைக்கிறார். இப்படி பல நன்மைகள் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இதனுடைய காரியங்களை விவரிக்கலாம்னா ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக போயிடும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கு வரான். அவர் சொல்கிறார், திருடன் எதுக்கு வரான்? திருடத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. திருடனுக்கு அவனுக்கு வேண்டியது ஒன்று உண்டு. அவன் ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள, ஏதாவது எடுத்துக்கணும்னா, அவன் எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா அவன் ஏதாவது ஐடியா பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிறத பறிக்கிறதுக்கு அவன் யோசிக்கிறான். உங்கள்கிட்ட என்ன காரியங்கள், நல்ல காரியங்கள் வச்சுருக்குன்னு பார்க்குறான். பார்த்துட்டு அது எப்படியாவது கண்டுபிடிச்சி, அதை எப்படியாவது ஏமாற்றி, உங்களை அறியாத நேரத்தில், நீங்கள் தூங்குகிற நேரத்தில், நீங்கள் முழிச்சு, நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கிற நேரத்தில் அதை எடுத்துகிட்டு போயிடணுன்னு அவன் யோசிக்கிறான். பாருங்கள், திருடன் திருடும், இந்த வசனம் பார்த்தீங்கன்னா திருடனை குறித்து இந்த மூல பாஷையில், கிரேக்க பாஷையில் வசிக்கும்போது கிளெப்டாஸ் அப்படின்னு போட்டிருக்குது. கிளெப்டாஸ் அப்படின்னா என்னென்னா, திருடனா நம்ம ஊர் திருடன், அந்த திருடன் இல்லை. கிளெப்டாஸ் அப்படின்னா ஃபால்ஸ் டீச்சர்ஸ், தப்பாக ராங் கைட் பண்ணுறவன், உன்னை தவறான திசைக்கு அனுப்புகிறவன், உங்கள்கிட்ட ஒரு திசையை காண்பித்து தவறான ஒரு உபதேசத்தை சொல்லி, தவறான காரியத்தை சொல்லி கொடுத்து, தவறான காரியத்தை அழகாக போதிச்சு, உனக்கு நல்லது நடக்கிற மாதிரி சொல்லி, உனக்கு அற்புதம் நடக்கிற மாதிரி சொல்லி, உங்கள்கிட்ட இருக்கிறத அப்படியே அபகரித்து கொள்வது, அதுதான் இந்த கிளெப்டாஸ், அந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ராங் கைடர்ஸ் அப்படின்னு அதில் போட்டிருக்குது. சரி, அப்போது இது ஆண்டவர் பேசுறதுன்னா இந்த உலகத்தினுடைய இருக்கிற திருடனை பற்றி பேசலை. அந்த திருடனுடைய நேச்சர் தான். இன்னொரு திருடன் இருக்கிறான், பயங்கரமான திருடன். அவன் திருட ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பிசாசு என்று சொல்லுகிறான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். ஒருத்தர் திருட உள்ள திருட்டுனா பொய் பேசணும், நிறைய பொய் பேசுனாதான். பொய்யை உண்மை மாதிரி பேசணும், அதுவும் பொய்யை ஜோடித்து பேசணும், அந்த பொய்யை அழகாக பேசணும். அந்த பொய்யை பேசும்போது உனக்கு ரொம்ப கரிசனை, ஐயோயோ இவரை மாதிரி ஒரு கரிசனை உள்ள யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட அவன் பேசுகிறது தான் இந்த பொய்யன், அவன் திருடன், ஃபால்ஸ் டீச்சர், கிளெப்டாஸ். அந்த கிரேக்க பதம் அப்படியாக சொல்லப்படுகிறது. இப்போ திருடனை உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருடனா யார்? பிசாசு. அவன் 3 காரியங்களை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்? திருடவும், கொல்லவும், அழிக்கவும். நல்லா கவனிங்க, அவன் ஒரு திருட்டுத்தனம் பண்ணணும்னு விரும்புகிறான். அந்த திருடனுடைய மெயின் மோட்டோ, இந்த திருடனுடைய மெயின் மோட்டோ என்னென்னா, உன்னை திருடணும், உங்கள்கிட்ட திருடணும், அதுக்கப்புறம் உன்னை கொண்டுடணும், உன்னை முழுசுமாக அழிச்சு போட்டுடணும் அப்படின்ட்டு தான் அவனுடைய காரியம். சரி, இந்த திருடனுடைய நேச்சரை பார்க்கட்டா நம்ம மறுபடியும் ஆதியாகமத்துக்கு போகணும். ஆதியாகமத்தில் போனால் தான் அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு விளங்கும். ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பிசாசு சொல்கிறான், ரொம்ப அழகாக சொல்கிறான், இந்த கனியை நீ புசிக்க வேணாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டோ? எப்போ அப்படி சொன்னாரா? அப்படி தான் சொல்லியிருப்பாரா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்கிறான், ஐயோ அந்த கனியை புசிக்கிறனால தப்பாக சொல்லிட்டாரு,
அந்த கனியை புசிக்கிற நாளில் உடைய எல்லாத்தையும் உடைய கண்கள் திறக்கப்படும். நீங்கள் தேவனை மாதிரி ஆகிடுவீங்க, அவரை மாதிரி ஆகிடுவீங்க. அவரை மாதிரி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் உட்காந்து அவர்கிட்ட ஆண்டவரை சம்பாஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தோட்டத்தில் குளிர்ச்சியான நேரத்தில் வந்து நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண தெரியல. அவருடைய பாட்டே தேவையில்லை, அவர் தேவையே கிடையாது. நீயே இருக்கலாம்ப்பா, நீயே சந்தோஷமாக இருக்கலாம், நீயே இந்த உலகத்தை அனுபவிக்கலாம், நீங்கள் தேவனை மாதிரியே இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த நன்மை தீமை அறிகிற அந்த கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு மறைச்சி வச்சாங்க. பாருங்க, கிளெப்டாஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், அது ரொம்ப அழகாக சொல்கிறான், ரொம்ப அது அருமையாக சொல்கிறான். இது ரொம்ப நல்லது மாதிரி சொல்கிறான். தேவனை விட நல்லது செய்கிற மாதிரி அவன் தன்னை காண்பித்துக் கொள்கிறான். அவன் என்னமோ தேவன் என்னமோ மனுஷனுக்கு மறைச்சி வச்சு ஏதோ தீங்கு நினச்சது மாதிரி, தேவன் மனுஷனுக்கு ஏதோ கெடுதல் நினச்ச மாதிரி அதை வந்து இவன் கண்டுபிடிச்சி உன் கெடுதல் இல்லைப்பா, இன்னும் ஒன்று மேலான லெவல் அதுவும் சொல்கிறான். அது தேவனுக்கே தெரியும் சொல்கிறான். வாசிங்கள் அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவனுக்கே தெரியுமா என்ன சொல்ல வரான்? இப்போ இயேசு பிதாவாகிய தேவன் உனக்கு நல்லது செய்கிற மாதிரி செஞ்சுருக்கிறார், என்னென்னமோ செஞ்சுருக்கிறார். ஆனால் ஏன் இந்த கனியை மறைச்சி வச்சார்னா, இந்த கனியை நீ ஒரு வேளை சாப்பிட்டுட்டாக்க நீ வந்து தேவனை மாதிரி ஆகிடுவேன், எங்கே தன்னை மாதிரி ஆகிடுவேன், அவரை மாதிரி பவர்ஃபுல்லாக ஆகிடுவேன், அவரை மாதிரி உருவாக்குற வல்லமை உனக்கு கிடச்சிடும், அவரை மாதிரி பல நன்மைகளை செய்கிற காரியம் கிடச்சிடும். அப்படி தேவனுக்கே தெரியுமா, தேவனுக்கே தெரிஞ்சு அதனால் அதை மறைச்சி வச்சிருக்கிறாரு. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நீ போயிட்டு அதை சாப்பிடுப்பா, சாப்பிட்டு உனக்கு தேவன் பாரு எவ்வளவு அவர் என்னமோ தேவன் என்னமோ நமக்கு ஒரு தந்திரம் பண்ணி நம்ம கண்ணிங்காக நமக்கு நல்லது செய்ய வேண்டியதை அவரை மறைச்சி நமக்கு வேண்டியதை ஒரு கண்மையில் கிடைக்காத மாதிரி செய்த மாதிரி ஒரு ஒரு உல்ட்டா ஒரு போதகத்தை பண்ணுறான், ஒரு டீச் பண்ணுறான். இந்த கிளெப்டாஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸாக சொல்கிறான், ஒரு பொய்யை உண்மை மாதிரி சொல்கிறான். ஏன் கர்த்தர் சொன்னதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக சொல்கிறான். அவர் அதுவும் இல்லாமல் தேவனுக்கே தெரியும், நான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு தெரியாமல் இருக்குது, அதுதான் நைஸாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போடுறேன், நீ வந்து ஏமாத்துறாத, நீ வந்து மறைஞ்சிடாத, நைஸாக சாப்பிட்டின்னா உனக்கு நீ அப்படியே தேவன் மாதிரியே வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறான். இவனுடைய உள்ளான நோக்கம் என்ன? ஈவன் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார், பூமியை அவன் கையில் கொடுத்துட்டார், ஆதாம்கிட்ட கொடுத்து ஆதாம் ரூலராக வச்சுட்டார். நீ இதை பண்படுத்துப்பா, இதை பாதுகாத்து கொள்ளுப்பா, இதை வந்து நீ ஒன்றதோட ஆக்கி வச்சுக்கப்பா, நீ என்னென்ன செய்யணும் விரும்புறியோ எல்லாம் செய்ய, இட்ஸ் யுவர்ஸ், இது ஒன்றுது, இது நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், நான் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் வெளிச்சத்தை படைத்தார், நல்லது என்று கண்டார். அப்புறம் சூரியனை படைத்தார், நல்லது என்று கண்டார். சரி, நல்லது நல்லது யாருக்கு நல்லது இது அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் இந்த காரியத்தை விளக்கிறார். நல்லது ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அது மனுஷனுக்கு நல்லதுன்னு சொல்கிறார். வெளிச்சம் வந்து மனுஷனுக்கு நல்லது. ஆண்டவர் ஒன்றும் வெளிச்சம் ரொம்ப பெரிய விஷயம் தேவையில்லை. சூரிய சந்திரன்லாம் நான் அவருக்கு என்னதுக்கு தேவை, நேரம் காலங்களையும் நேரங்களையும் குறிக்கிறதுக்காக மனுஷனுக்கு நல்லதுன்னு அவர் படைத்தார். செடி கொடி கனியெல்லாம் எதுக்கு படைச்சாரு, அது மனுஷனுக்கு நல்லதுன்னு படைச்சார். நல்லது நல்லது நல்லதுன்னு நல்லதெல்லாம் படைச்சிட்டு ஒரு கெடுதலை ஆண்டவர் வைப்பாரா? ஒரு அவனுக்கு நன்மை பயக்கக்கூடிய, அவனுக்கு பிரயோஜனப்படுத்தக்கூடிய அவனுக்கு காரியத்தை தேவன் வைப்பாரா? சற்று யோசிச்சு பாருங்க. இதை தான் ஃபால்ஸ் டீச் பண்ணுறான், தவறானதை டீச் பண்ணுறான். இவனுடைய என்னன்னா, இப்படி சொல்லி தேவனுக்கு விரோதமாக அவனை மாற்றிட்டாங்க. முழு உலகத்தையும் நான் என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும், முழு ஆளுகை என்கிட்ட வந்துடும், பூமியோட கண்ட்ரோலை நான் எடுத்துக்குவேன், பூமியோட ஆதிக்கத்தை நான் எடுத்துக்குவேன், நான் இந்த பூமியை அரசாளுவேன், நான் என்னுடைய கரத்துக்குள்ளே வைத்துக்கொள்வேன் என்பது தான் உள்ளான நோக்கம். பாருங்கள், அவன் ஈஸியாக அதை தோத்துட்டான். பாருங்கள், மொத்தத்தையும் திருடிக்கிட்டான். திருடினது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 10 பவுன் செயினில் 100 பவுன் செயினில் மொத்த தங்கத்தையும் திருடிட்டான், மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டான், மொத்தத்தையும் எடுத்து. இன்னைக்கு காலையில் கூட ஒரு வசனம் வாசித்தேன், துன்மார்க்குடைய வீட்டில், திருடனுடைய வீட்டில் பொண்ணு இருக்குமா, திருடி சேர்த்த பொண்ணு, அந்த மாதிரி அவ்வளோ ஆளுகையும் எடுத்துக்கிட்டான், அவ்வளவு கையின் பிரயாசம் எடுத்துக்கிட்டான், முழுசு அவன் கண்ட்ரோலில் போயிடுச்சு. அதனால தான்
அவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவ சொல்கிறான், என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டான், அவ்வளோத்தையும் நான் உனக்கு தரேன்றான். மொத்தத்தையும் மனுஷத்தை அவ்வளோத்தையும் பறித்து கொண்டான், அவ்வளோத்தையும் எடுத்துக்கொண்டான். இதான் ஃபால்ஸ் டீச்சிங். அப்போ உனக்கு ஒரு ஃபால்ஸ், உனக்கு பொய்யான ஒரு கதையை சொல்லி, பொய்யான ஒரு காரியத்தை உன்கிட்ட சொல்லி ஏமாற்றி உன்னுடைய காரியங்கள் எல்லாம் பிடுங்கப்படுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உன்னுடைய காரியங்களாக எடுத்துக்கொண்டு உன்னை ஒரு லெவலில் கொண்டு போய் விட்டுறது. அதுதான் அந்த திருடன். அவனை சரி திருடிட்டான், எல்லாத்தையும் திருடிட்டான், ஒரு ப்ராப்பர்ட்டியை திருடிட்டான். அதோடு விட்டுட்டானா அவன் என்ன செய்கிறான்? அழிக்கும்படி, மனுஷனை ஒருத்தனை அழிக்கும்படி அவன் உத்தியோகப்படுகிறான். ஆபேலை பார்க்குறோம். ஆபேக்குள்ள டீச் பண்ணுறான் தவறான உபதேசம். என்ன டீச் பண்ணுறோமா? இயேசு ஆண்டவர் சொல்கிறார் காயினை பார்த்து, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ பாவம் செஞ்சால் உன் வாசற்படியில் பாவம் படுத்துருக்குது, தப்பு செஞ்சால் நீ பாவம் வாசற்படியில் படுத்துருக்குது அப்படின்னு எச்சரிக்கிறான். நான் சொல்ல, நல்லது செய்ப்பா, நல்லதை செய், கெடுதலை செய்யாத அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? இவன் காணிக்கையை காபேலுடைய தேவன் ஏற்றுக்கொண்டார். அந்த காணிக்கையை ஏற்றுக்கிட்டோன்னா இவனுக்கு காயினுக்கு பொறாமை வந்துடுச்சு, ஆபேல் மேலே பொறாமை வந்துடுச்சு. இவன் என்னவோ ஒரு சூட்சம் பண்ணி, இவனால் தான் என் ஆசீர்வாதம் கெட்டு போச்சு, ஆபேல் இருக்கிறதுனால தான் எனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் கெட்டு போச்சு, ஆபேலுடைய ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபேலை போட்டு தள்ளிட்டா மொத்தம் அவர் என் காணிக்கை ஏற்றுக்கொள்வார், என் மேலே அன்பாக இருப்பார்னு ஒரு தவறான போதனை. பாருங்கள், அந்த போதனையை கொடுத்து அதுக்கு என்ன மாற்று வழி, அதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஆபேலை கொலை செய்ய வேண்டும், ஆபேலை மர்டர் பண்ணணும், ஆபேலை உண்டில்லாமல் ஆக்கணும், ஆபேலை அழிச்சு போடணும், அதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவறான போதை, சத்துரு தவறான போதனையை கொடுக்குறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆதி முதல் பிசாசு கொலைபாதகனாக இருக்கிறான், கொலை செய்கிறவனாக இருக்கான். ஒரு மனுஷனுக்கு விரோதமாக மனுஷனை ஏற்படுத்தி மனுஷனை போட்டு கொலை பண்ணுறதுல தான் இருக்கிறான், அவனை அழிப்பதில் இருக்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த கொலை செய்வதற்காக பல இடங்களில் வேதம் அவர்கள் சதி ஆலோசனை பண்ணி அவர்களை கொலை செய்ய வகை தேடினார்கள். யோசேப்பை பார்க்குறோம். யோசேப்பில் சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவர்கள் சதி ஆலோசனை பண்ணினாலாம். எல்லாம் எடுத்து காமிச்சு டைம் வேணும். சதி ஆலோசனை பண்ணினார்கள். அந்த சதி ஆலோசனை பண்ணி அவனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறான், வியூ அமைக்கிறான். நிறைய பேப்பரில் வாசிக்கிறோம். கொலை செய்யணும்னா ரொம்ப ஒரு சதி திட்டம் இருக்கணும். இவன் இங்கே வருவான், இவன் இப்படி போவான், இந்த இடத்துக்கு வருவான், அவனை இப்படி கொண்டு போயிட்டு அவனை இப்படி வெட்டி சாகடிக்கணும், உன்னை கண்டத்தனமாக வெட்டணும், இப்படி காரியங்களை செய்து சொல்லி சதி ஆலோசனை பண்ணுவது, யோசித்து திட்டமிட்டு கொலை செய்வது. அதை தான் சத்துரு செய்கிறான். திட்டப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் எத்தனை யுத்தங்கள் பார்க்குறோம். எவ்வளோ பேர் செத்து போகிறாங்க, எவ்வளோ பேர் மடிஞ்சு போகிறாங்க. குடும்பத்தில் எடுத்துனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க, ஜாதிக்கு விரோதமாய் வெட்டப்படுகிறாங்க, ராஜ்யம் விரோதமாக எழும்புகிறது, ஒருத்தர் வெட்டி கொள்ளுகிறாங்க. அவங்கள எந்தன்னு சொல்லிட்டு நிலத்துக்காகவும் பொண்ணுக்காகவும் பலவிதமான காரியங்களுக்காகவும் அது வெட்டி சாகிறத பார்க்குறோம். இதெல்லாம் என்ன? சத்துருடைய பிசாசுடைய மிக தந்திரமான போதனை, கிளப்டாஸ். மிக தந்திரமான ஒரு போதனையை கொடுத்து வெறியை உண்டாக்கி, கோபத்தை உண்டாக்கி, ரேஜ், கோபம், வெறியை அவன் உண்டாக்கி அழிப்பதற்கு அவன் முற்படுகிறத நான் பார்க்குறோம். இயேசு சொன்னார், எப்பா பிசாசு திருட கோலை உன்ட்ட எல்லாத்தையும் திருடிட்டான், உன் பொருளை எடுத்துக்கிட்டான், உன் திறமையை திருடிக்கிட்டான், உன்னுடைய காரியத்தை திருடிட்டான், உன்னை இப்படி கொண்டு போய் அவன் பல காரியங்களை போட்டுட்டான் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. மூன்றாவது காரியம் அழிப்பது, டிஸ்ட்ரக்ஷன், அழிக்கிறது. அந்த வார்த்தை கூட இதில் அந்த கிரேக்க பதம் அழகாக சொல்லப்படுகிறது. அப்போலுமி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்னென்னா, முழுவதும் ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்படுகிறது, அதாவது யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறது. இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இதனால் இவனால் ஒரு யூஸ் இல்லாமல் ஒரு அநேகருக்கு பிரயோஜனம், அவங்களுக்கும் பிரயோஜனப்படலை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படலை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு கனியற்ற வாழ்க்கை, ஒரு யூஸ்லெஸ் வாழ்க்கையை நடத்தும்படி அவன் செய்கிறான். அதுவும் இல்லாமல் அழிப்பது என்பது, ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. தவற ஆண்டவருக்கு விரோதமாய் தவறை செய்ய வச்சு, பாவத்தை செய்ய வச்சு, பலவிதமான கெடுதலை செய்ய வச்சு, இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலில் பங்கடைவார்கள். அக்கினி கடலில் கொண்டு போய் சேர்ப்பது தான் அவனுடைய அழிவுக்கு முகாந்திரமான காரணம். அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? ஒரு மனுஷனுக்கு ஃபால்ஸ் டீச்சிங்கை கொடுக்குறான், தவறான போதனையை கொடுக்குறான், தவறான காரியத்தை கொடுக்குறான். அதுவும் இல்லாமல் ஒருத்தருக்கு விரோதமாய்
கொலை செய்ய தூண்டுகிறான். இயேசுவே கொலை செய்ய அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, உங்களுடைய பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் செய்ய உங்களுடைய அப்பா ஆண்டவர் இல்லையா, தேவன் இல்லை. தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. நான் சொன்னேன் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க, நான் ஆபிரகாமுடைய புள்ள தான். ஆபிரகாம் இப்படி செய்யலையே, கொலை செய்யலையே. அப்போ உனக்கு அப்பா ஆபிரகாம் இல்லை, உனக்கு அப்பா பிசாசு. இந்த பிசாசு புத்தி உனக்குள்ளே இருக்கிறதுனால தான் நீ என்ன கொலை செய்ய தேடுற. நான் நல்லதை சொல்லி இருக்குது, ஏன்னா கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீ சாத்தான் உனக்கு தகப்பனாக இருக்கிறபடினால, அவனை பெற்றெடுத்தபடினால, அவன் உனக்கு டீச் பண்ணதுனால, அவன் உனக்கு உபதேசத்தை பண்ணதுனால, அந்த உபதேசத்தை நீ கேட்குற, அவனுடைய சூழ்ச்சியை கேட்குற, அவனுடைய இச்சையை கேட்டு கொலை செய்யும்படி நீ முயற்சிக்கிற. என்னங்க டீச் பண்ணாங்க? தவறான உபதேசங்கள். என்ன உபதேசம்? ரிலிஜியாஸ்டிக் ஸ்பிரிட்ஸ். அதாவது ரிலிஜியன். கிறிஸ்துவம் வந்து ரிலிஜியன் இல்லை, அது ஒரு மார்க்கம். கிறிஸ்துவம் என்பது ஆவிக்குரியது, அது ஆவிக்குரிய காரியங்கள். அது வந்து இந்த சரீரப்பிரகமான உலகத்துக்குரிய ஒரு சடங்காச்சாரங்கள் நிறைந்ததல்ல. அது வந்து உள்ளே சத்தியத்தோடு கூட நிறைந்தது, சத்தியத்தோடு கூட அது தொடப்பட்டது, சத்தியத்தோடு கூட இணைக்கப்பட்டது தான் கிறிஸ்துவம். உண்மையோடு கூட இணைக்கப்பட்டது. அப்போ இந்த உபதேசங்கள், இந்த காரியங்கள் எல்லாம், கொலை செய்கிற காரியங்கள் எல்லாம் சத்துரு தந்திரகமாய் இந்த மதம் என்கிற பேரில் மதம் பிடிக்க வச்சு அவன் இயேசுவே கொலை செய்யும்படி அந்த மதவாதிகள் முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் மதவாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாம் வார்க்கவாதியாக இருப்பது தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படி எத்தனையோ ஏமாற்றுகள். ஒரு முறை என்னோடய தகப்பனார் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுனால நிறைய கதைகளை சொல்லுவார், இப்படிலாம் ஏமாத்துறாங்க. ஒரு எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு குரூப் போச்சான். அவன் சொன்னான், எக்ஸிபிஷன் பார்க்க போகிறேன், எல்லாம் இருக்கிற நகையெல்லாம் கழுத்தில் போட்டுக்கிட்டான், தலையில் சோதனம் எல்லாம், இது செயின், நெக்லஸ், இது வளையல், இருக்கிற வலையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. 3 குடும்பமாக சேர்ந்து எக்ஸிபிஷன் வாசலில் வந்து இறங்கிட்டாங்க. அவங்க எல்லாம் பட்டு புடவை கட்டிக்கிட்டு எக்ஸிபிஷன் நுழையிறதுக்கு வாசலில் நிற்கிறாங்க. அப்போ ரொம்ப கோட்டு சூட்டு போட்ட ஒரு 3 பேர் வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. ஐயோ எங்கே போகிறீங்க? அப்படி, நான் எக்ஸிபிஷன் போகிறோம். அப்படியா? நீ எக்ஸிபிஷன் இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டு போனீங்கன்னா இங்கே திருட்டு பசங்க ஜாஸ்தி, திருடர்கள் ரொம்ப மோசமான ஆட்கள் இருப்பாங்க, எல்லா நகையும் திருடிக்குவாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. நீங்கள் வந்து இப்படி வந்து நிற்கிறீங்களே, நல்லா இருக்கா உங்களுக்கு? ஐயோ நாங்கள் என்ன செய்கிறது? அப்படி ஒன்றும் இல்லை, நான் ஒரு கவர் தரேன், அந்த கவரில் உங்கள் செயின்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2-3 கவரை கொடுத்தாங்க. கவரை கொடுத்தோன்னே எல்லாரும் அந்த செயினை போட்டாங்களாம். வாங்கி பார்த்து திருப்பி அவங்களே கொடுத்துட்டாங்க. பத்திரமா வச்சுக்க, பையில் வச்சுக்க, நீங்கள் பையில் வச்சுட்டு எக்ஸிபிஷனை பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகும்போது எடுத்து போட்டுங்க. என்ன சொல்கிறது விலகுதான்? அவளுக்கு சொன்னாங்க, ஐயோ எனக்கு ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப எனக்கு உங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, எவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்களே, எவ்வளோ ஆலோசனை கொடுத்தீங்க, நாங்கள் ஏமாந்துருப்போம் அப்படின்னு சொல்ல எல்லாம் நன்றி சொல்லிவிட்டு ஒருத்தர் பேசிட்டாங்களே, பாருங்க எவ்வளோ நல்ல மனுஷன்லாம் சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க அப்படி சொல்லி பேசிட்டு எக்ஸிபிஷன்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு, சரி அவங்க வந்த வேனுகாண்ட வந்துட்டு சரி எடுங்க நம்ம எடுத்து போட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த கவரை திறந்து பார்த்தா சின்ன சின்ன சைஸில் ஜல்லி கல் இருந்துச்சான், கருங்கல். அதே பாருங்க, அந்த திருட நன்மை சொல்கிற மாதிரி இந்த கவரை வாங்கின நேரத்தில் அந்த 1 செகண்டில் அந்த கவரை மாற்றிட்டுருக்கான். அதேமாதிரி 2 கவரில் போட்டு ஃபுல்லாக ஜல்லியை கொடுத்துருக்கான், அதே வெயிட்டு கொடுத்துருக்குறான். அதான் ஆச்சரியம். கொஞ்சம் வெயிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். எதுவுமே பார்க்க முடியல, அவ்வளோத்தையும் மாற்றிட்டான். எடுத்து பார்த்தா ஜல்லி. அல்லது அடித்து தேடனா எங்கே அவங்க வாங்கிட்டு சிட்டாக பறந்துட்டான். அதை பார்த்தா சத்துருவுங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருக்கிறான். அநேக காரியங்கள் இப்படி தான் அநேகருடைய வாலிபர்கள் வாழ்க்கையை அவன் வீணாக்குகிறான், போராட்டத்துக்குள்ளே கொண்டு விடுறான். அநேக அட்ராக்ஷன், கவர்ச்சிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் உங்களை திசை தப்ப செய்கிறான், உங்களை வேதனை உண்டாக்குகிறான். சூலமித்தியால் வந்து அவளை நேசிக்கிறார். சொல்கிறார், நேசர் என்ன ரொம்ப நேசிக்கிறாரு, அவர் என்ன காலையில் வந்து தன்னுடைய மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறாரு. அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சாலமோன் தான் எழுதுகிறான். அவன் என்ன செய்கிறான்? சாலமோன் இந்த சூலமித்தியால் கவர் பண்ணுறதுக்கு அவளை வந்து தன்னிடமாய் கவர்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? ஃபுல்லாக கோல்டன் சேரட் 10,000 பேரை ரெடி பண்ணுறான். 10,000 அந்த சேரட், அந்த ரதங்களை வாசி தான் ரதங்கள் ஃபுல்லாக தங்கத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் குதிரையில் இருக்கிற கடிவாளம், குதிரையில் இருக்கிற அந்த சேனம் ஏனம் எல்லாம் கோல்டு, எல்லாம் தங்கம். அதுவும் இல்லாமல் அந்த தங்கத்தேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ தங்கத்தேர், அதோடைய குதிரைகள்லாம் தங்கம். அங்கே வர்ற 10,000 சோல்ஜர்ஸ்
10,000 வருஷம் தங்கத்தினால அவங்க அந்த பிரஸ்ட் பிளேட்டு மேலே போட்டிருக்க இது ஷீல்டு, பிரஸ்ட் பிளேட்டு, வச்சிருக்கிற கத்தி எல்லாம் தங்கம். இப்படி காலையில் சூரியன் இப்படியே உதிக்குது, தங்க நிறத்தில் அப்படியே உதிக்கும் போது அந்த பக்கம் எதிர அப்படியே குதிரையில் புறப்பட்டு அப்படியே வராங்க. அந்த சூரிய வெளிச்சப்பட்டு தக 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 தகன்னு மின்னிக்கிட்டு வராங்க. ஆனால் சீலமத்தியால் சொல்லுகிறார், என் நேசர் 10,000ங்களில் சிறந்தவர். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த உலக கவர்ச்சி, சத்துரு இந்த உலகத்தை கவர்ச்சி செய்கிறான். கவர்ச்சி எப்படியாவது இந்த கவர்ச்சியை காமிச்சு ஆளை காலி பண்ணணும்னு யோசிக்கிறான். ஆனால் உண்மையான அன்பு, அந்த சூழலுத்தான அன்பு, நேசர் மேல் வைத்திருக்கிற அன்பு, இதெல்லாம் ஒரு கவர்ச்சியே கிடையாது. ஒன்று கோல்டோ கீல்டோ ராஜாவோ உலகத்தை ராஜாவோ உலகத்துடைய பதவியோ பட்டமோ அரசனோ என ஒன்றும் பண்ண முடியாது. என் நேசர் 10,000ங்களில் சிறந்தவர். உன் 10,000 பேரை விட என் நேசர் மிகுந்த அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ மிகுந்த அழகுள்ள தேவன் அவர். இப்போ என்ன செய்யுது? அப்போ திருடவன் ஏற்கனவே சாலமோன் 10,000 பொண்டாட்டி வச்சுக்கிறான், இதை சேர்த்துனாலும் 1001 ஆகிடும். ஆனால் நேசர் தங்கமயமானவர், அற்புதமானவர், தலைமுறை அவள் அழகை வர்ணிக்கிறான். இயேசுடைய அழகை பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே இயேசுடைய அன்புக்கு, இயேசுடைய உருவத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது. அவன் சாலமோன் அந்த கதையை அப்படியே நரேட் பண்ணி ஒரு ட்ராமா மாதிரி பண்ணுறான். அநேகர் உன்னத பாட்டை வாசிக்கும் போது இது என்ன ஒரு புத்தகம் இருக்குது, அதை உள்ளார்ந்து வாசிக்கும் போது அந்த நேசரின் அழகை அப்புறவாய் வர்ணிக்கிறான். என் அருமையான தேவ ஜனமே, இந்த உலகம் ஒரு வேளை உன்னை கவர்ந்து எடுக்கலாம். இந்த உலகனுடைய கவர்ச்சி உன்னை கொண்டு போய்ட்டு ஒரு மூலையில் கொண்டு போயிடும். இந்த உலகம் கவர்ச்சி நல்லதாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் முடிவோ மரணம், உன் ஆத்மாவுக்கு அழிவு, உன்னை பரலோகத்தில் சேர்க்க முடியாதபடி நித்திய அழிவாகிய நரகத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஒரு நாளுக்கு பயப்படாத, ஒரு நாளும் ஏமாந்து போகாதே, ஒரு நாள் கலங்கி போகாதே. உள்ளான ஒரு அன்பு நேசர் மேல் வைத்து, நேசருக்காய் வாழ்வேன். நேசருக்கு என்ன பிடிக்கும், நேசருக்கு நான் என்ன செய்வேன், அவரை பிரியப்படுத்த நான் என்ன செய்வேன், அந்த நேசருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லி போகிற ஜனங்களை இந்த உலகம் ஒன்றுமே பண்ண முடியாது. பிசாசு உலகத்தை வச்சு கவரவே முடியாது, இந்த உலகத்தை வச்சு ஏமாற்றவே முடியாது. அவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பார். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இதை தான் அவர் சொல்கிறார். திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்று வேறு என்றுக்கும் வர அவன் வந்த திட்டம் நிறைய பேர்கிட்ட 99% சொல்லுவேன் நான், 99% சக்ஸஸ். அடுத்த காரியம் என்ன சொல்ல போகிறது, நானும் இப்போ சொல்லிட்டேன், ஒன்றுத்துக்கும் வரமாட்டான். ஏன் பிசாசு வரான்னா 3 விஷயம், ஒன்றுத்துக்கும் வரமாட்டான். அவன் எதுக்கும் வரமாட்டான். உன்கிட்ட திருடுறதுக்கு, உன் சமாதானம் திருடுறதுக்கு, உன் பொருளை திருடுறதுக்கு, உன்னுடைய சந்தோஷத்தை திருடுறதுக்கு, உன்னுடைய சுகத்தை திருடுறதுக்கு, உன் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை திருடுறதுக்கு, உங்களுடைய ஐக்கியத்தை திருடுறதுக்கு, அதுக்கு தான் வருவான். ரெண்டாவது கொலை செய்ய அவன் முயற்சி பண்ணுவான். அதுக்கப்புறம் உன்னை நித்திய நரகத்திலே, ஆத்தும நரகத்திலே, 2ஆம் மரணமாக அக்கினி கடலில் நரகத்தை அனுபவிக்கும்படி அவன் செய்வான். இதுதான் பிசாசனுடைய திட்டம். அதை இல்லாம வேறு ஒன்றுத்துக்கும் வரமாட்டான். அதுதான் அவனுடைய மெயின் மோட்டோ. அதற்கு எந்தெந்தெல்லாம் எதெல்லாம் அவன் எடுக்கணுமோ, எப்படியெல்லாம் ஏமாற்றணுமோ, எப்படியெல்லாம் நூதனமான உபதேசங்களை கொண்டு வரணுமோ, எப்படியெல்லாம் சயின்டிஃபிக்காவோ எதாவோ செய்யணுமோ எல்லாத்தையும் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் இயேசு சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணமும் படமும் வந்தேன். ஹல்லேலூயா. அங்கே ஜீவன் உண்டாயிருக்கும். அவர் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, பா எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், உன்டைய காரியங்களாம் திருடப்பட்டு நீ கைவிடப்பட்டு இழந்து போய் இன்றைக்கி அலங்கோலமாக நிற்கிறேன். இப்போ நான் திரும்ப வந்திருக்கிறேன். இயேசுடைய வருகையை குறித்து இந்த இடத்துல சொல்கிறார். இயேசு இந்த உலகத்தில் ஏன் பிறந்தார், இயேசு இந்த உலகத்தில் ஏன் அவதரித்தார், ஏன் வந்தார் என்ற நோக்கத்தை இங்கே அழகாக சொல்கிறார். அவர் வரியில் சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், ஜீவன் இங்கிலீஷில் லைஃப் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் கிரேக்க பதத்தில் ஜோயே அப்படின்ற ஒரு பதம் சொல்லப்படுகிறது. ஜோயே அப்படின்னு, ஜோ அப்படின்னா என்னன்னா ஒரு நித்திய வாழ்க்கை, லோகாஸ் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. லோகாஸ்னா மனுஷனுடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிற நல்மயமான வாழ்வு, சுகமான வாழ்வு. ஆண்டவரில் சொல்லப்பட்ட அனைத்து வாக்கு தத்துவங்களும் லோகாஸ்ன்னு சொல்லலாம். அனைத்து இதோ மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் இல்லை, மொத்த வாக்கு தத்துவத்தையும் உள்ளே வச்சு தச்சு அனுப்புகிறார். ஏசு சொல்கிறாரு, வேதம் சொல்லுகிறது, வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்கு ஆம் என்றும் இல்லை என்று இராமல் ஆமேன் என்று இருக்கிறது. வாக்கு தத்தம் ஏதோ ஆமு, சில பேருக்கு எஸ், சில பேருக்கு நோ.
சில பேருக்கு எஸ்ஸாக இருக்கலாம், சில பேர் நோவாக இருக்கலாம், அப்படிலாம் சொல்லலை. வாக்கு தத்தங்களை மொத்த வாக்கு தத்தத்தையும் எடுத்து ஒரு மாம்ச உருவில் வச்சு இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். இந்த உலகத்துக்குள்ளே அவர் அனுப்பினார், இந்த உலகத்துக்குள்ளே அவர் அவதரித்தார். இயேசு வந்ததன் நோக்கம் இயேசு குழந்தையாக பார்க்கறதில்ல, ஏதோ ஒரு சரீர பிரகாரமான ஒரு அழுது கொண்டு இருக்கிற குழந்தைகள்ல, ஏதோ உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகள்ல, அது பரலோகத்திலிருந்து எல்லா வாக்கு தத்தங்களையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா ஞானத்தையும், எல்லா அறிவையும் கொடுக்கக்கூடிய அந்த குழந்தையாய் அதுக்குள்ளே இம்பார்ட் பண்ணி, அதுக்குள்ளே தச்சு, அதுக்குள்ளே வைக்கப்பட்டு உங்களுக்குள்ளே இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். அப்படியா இயேசு இந்த உலகத்துக்குள்ளே அவதரித்தார். சொன்னால் ஜீவன் உண்டாயிருக்கும். எப்போ உன்கிட்ட ஜீவனே இல்லை. ஜீவனை நீ சொல்கிற ஜீவன் என்ன? உயிர். அந்த ஜீவன் இல்லை, தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வாழ்வுன்னு போட்டு விட்டல் லைஃப்னு போடுறது, எனர்ஜெட்டிக் லைஃப்னு போடுறது, ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப், ஒரு தரமான வாழ்க்கை, ஒரு தரமான வாழ்க்கையை இயேசு இந்த உலகத்தில் கொடுக்கும்படி விரும்பினார். ஒரு குவாலிட்டி லைஃப். எல்லாரும் வாழறாங்க, ஏதோ வாழறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, இது பண்ண. சில பேர் கேட்ட சொல்ல இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஏதோ பாதி நாள் கழிஞ்சு போச்சியா? ஏதோ சில பேர்கிட்ட கேட்ட ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ வாழ்ந்துட்டுருக்குறோம், இப்படியே கொஞ்ச நாள் தள்ளிட்டு போனால் மரணம் வந்துடும், கொண்டு போய் பிள்ளைங்களாம் சேர்த்து பொட்டியில் வச்சுருவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஏன் வாழறதே தெரில, அர்த்தமே விளங்கலை, என்னமோ ஒரு லைஃப் போயிட்டுருக்குது, ஏதோ சாப்பிட்றது, தூங்குறேன், என்னமோ செய்கிறேன், ஒன்றும் புரியல, இது அர்த்தமும் விளங்கலை, ஒன்றும் புரியல. சில பேர் சொல்கிறாங்க நான் அழுறதுக்குனே பிறந்திருக்கியா? எப்போ பார்த்தாலும் அழுதுக்குனே, எப்போ பார்த்தாலும் கலங்கிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் இதையாக யோசிச்சுக்கிட்டு ஏதோ பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவாங்க ஏதோ ஒரு துக்கம், ஒரு பயங்கரமான துக்கம் என்னை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்குது, இந்த துக்கத்துக்குள்ளே அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், துக்கம் என்னை அப்படியே தொண்டையை அடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுகிற பல பேரை பார்க்குறோம். இயேசு சொன்னார் நான் ஜீவன் உண்டாயிருக்கோம் அப்படின்னா எனர்ஜெட்டிக் லைஃப், ஆற்றல் மிகுந்த ஒரு வாழ்க்கை, வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதிகாரம் நிறைந்த வாழ்க்கை. ஏன்னா ஏற்கனவே பிசாசு எல்லாத்தையும் ஃபியூஸை பிடிக்கிட்டான், எல்லாரும் ஃபியூஸையும் பிடிக்கிட்டான், எல்லா ஃபியூஸும் பிடிக்கிட்டு ஒரே இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறான். இயேசு வந்தோடனே அங்கே செபுலோன் திசைகளில் இயேசு பிரசங்கம் பண்ண இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு போட்டுருக்குது. என்ன இப்போ இயேசு நல்ல பல்பு கட்டிக்கிட்டா போனார், வெளிச்சம் கடை இல்லை, அந்த அஞ்ஞானம் என்ற இருள், அந்த ரொம்ப இது வாழ்க்கை ஒன்றும் இல்லை, ஒரு அவநம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு ஹோப்லெஸ் லைஃப் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த வாழ்க்கையில் இயேசு தன்னுடைய ஜீவனை, அல்லேலூயா ஸ்தோத்திரம், தன்னுடைய வாழ்க்கையை, ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய வாழ்க்கை முறையை, ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை, சுகம் பெற்று சுகமோடு வளமோடு பலமோடு, இன்னொரு 20 வருஷம் இருக்கலாம், இந்த வாழ்க்கை மன ருசியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் தரும்படி விரும்புகிறார். அதுதான் ஜீவன், அதுதான் ஜோயே என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. இன்னும் சொல்கிறப்ப அந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன போட்டுருது? இட்ஸ் அ காட் கைண்ட் ஆஃப் லைஃப், கடவுளுக்கேற்ற வாழ்க்கை அப்படின்னு போட்டுருது. இயேசுவை போல ஒரு வாழ்க்கை, இயேசுவை போல ஒரு ஜெயிக்கிற வாழ்க்கை, இயேசுவை போல எல்லா இடத்துலையும் அமைதியாய் சந்தோஷமாய் குதூகலிக்கிற ஒரு வாழ்க்கை தான் இயேசு கொடுக்கிறதான ஒரு அற்புதமான வாழ்வு. நான் இதை இப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். நாட்களில் பார்த்தீங்கன்னா வெறுநாய்க்கடி என்று சொல்லுகிற ரேபிஸ் என்கிற வைரஸ், அந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாய்கிட்ட இருக்காது, ஒரு சில நாய்கிட்ட அந்த ரேபிஸ் அட்டாக் பண்ண நாய்கிட்ட வந்து அந்த வைரஸ் இருக்கும். அந்த நாய் வந்து யாரையாவது கடிச்சிட்டா அந்த ரேபிஸ், அந்த கொடுமையான வைரஸ் நோய் கிருமிகள் ஒரு மனுஷனுடைய ரத்தத்தில் கலந்துடும். ரத்தத்தில் கலந்த பிற்பாடு அந்த ரத்தத்துக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு உடனே பிரச்சனை வராது. ஒரு மாதத்துக்குள்ளே அந்த உள்ளே போன அந்த ரேபிஸ்ன்ற வைரஸ் கட்டன்னு உற்பத்தி ஆகும். அது கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆகி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய நரம்பெல்லாம் சுருங்க செஞ்சிடும், கழுத்து நரம்பெல்லாம் கொண்டு போயிடும். அப்படி முத்தின ரேபிஸ்னால், வெறிநாய்க்கடினால் அஃபெக்ட் ஆன அந்த ஆட்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு மருந்தே இல்லை. கடைசியில் இழுத்து சில பேர் சொல்லுவாங்க நாய் மாதிரி கத்தி கடைசியில் செத்து போயிடுவான், சாகர்தான் அதனுடைய முடிவு. அப்படியே இழுத்து வாயில் அதே மாதிரி அந்த சலைவா, அந்த எச்சில் ஊற்றி மரித்து போயிட்டு இருந்தாங்க. இப்படியே மரித்து போய் இதுக்கு மருந்தே கிடைக்கலன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருந்தது. அப்போ தான் லூயி பாஸ்டர் என்கிற ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணான், என்னிடமோ மருந்து ட்ரை பண்ணிட்டு கடைசியில் ஒரு முடிவு எடுத்தான். என்ன பண்ணான், அந்த வெறிநாய் உள்ள அந்த அந்த ரேபிஸ் உள்ள நாயை கூட்டு வந்து அது வாயில் இருக்கிற கிருமியை எடுத்தான்.
எடுத்து ஏதோ ஒரு ஆசிடில் போட்டு அதை 90% சாகடிச்சிட்டு அந்த கிருமியை ஒரு மனுஷனுடைய இதுக்குள்ள உடம்புக்குள்ளே செலுத்தினான். பார்த்தீங்கன்னா அவன் நினச்ச மாதிரி சக்ஸஸ் ஆகிட்ட உடனே அப்போ என்ன அப்புறம் அதுக்கு புதிய மருந்துகளை கண்டுபிடித்தாரு. அப்போ ரேபிஸ்னால் அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் மோசமான நிலையில் இருக்கிற ஆட்களை முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 ஊசி போடுவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் உள்ள கிருமிகளை ஏற்றிக்கிட்டே வந்தான். அந்த கிருமிகளை ஏற்றி அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதுக்குள்ளே ஏற்றினோன்னா இந்த ஏற்கனவே ரேபிஸ்னால் பாதிக்கப்பட்டு சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்து போய் அப்படியே வேதனையில் இருக்க மத்தியில் இந்த புதிய கிருமிகள் அதை தோற்கடிக்கக்கூடிய எதிர் கிருமிகளை உள்ளே ஏற்றும் போது இவைகள் போய் பெருக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்த உடனே அந்த கிருமிகளுக்கு விரோதமாய் ஒரு பட்டாளம், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக ஆரம்பித்தது. ஒன்னொன்று இது ஏற்ற அந்த ராபிஸ்ன்ற கொடிய கிருமிகளை, வைரஸ் கிருமிகளை அழித்து அதை ஒன்று இல்லாமாக்கி அவனை மறுபடியும் இழந்த நிலைமையை மறுபடியும் அவன் செயலிழந்து போன உறுப்புகள் மறுபடியும் செயலில் வச்சு மறுபடியும் திடகாலமாக வைத்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் கொண்டு வந்து வைத்து அவன் உடல் சுகத்தை உடல் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி சுகத்தை கொண்டு வரும்படி அந்த மருந்தை கண்டுபிடிச்சான். பார்த்தீங்கன்னா உலகமே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்து போயிருக்கும்போது இந்த மருந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. அதை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவ்வளோ பேர் வெறிநாய்க்கடியிலேருந்து வெளியே வருவதற்கான ஒரு மருந்தை கண்டுபிடித்து சந்தோஷப்பட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, அதுதான் இங்கே சொல்ல வருகிறேன். இந்த வெறிநாய்க்கடி, பிசாசுன்ற வெறிநாய் கடிச்சு நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு சில பேர் சொல்லுவாங்க, ஜானியான்னா முழம் சறுக்குதுங்க, நான் இன்னும் மோசமாகிட்டு தாங்க போகிறேன், போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இழந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்க மத்தியில் இயேசு தன்னுடைய சிரிஞ்சில் எடுத்து அவங்க இழப்பின் மத்தியில், வேதனையின் மத்தியில், கண்ணீரில் இருக்கிற ஜனங்கள் இனி வாழ்வே இல்லை, விடிவே இல்லை, என் வாழ்வைக்கு வேதனையே கிடையாது, இதுதான் என் தலைவிதி, இதுதான் என் விதி, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து வேதனையோடு இருக்கிற அந்த ஜனங்களை இயேசு சொல்கிறாரு, நான் ஜீவனை கொண்டாந்து ஒரு புதிய ஜீவனை இயேசு சிரிஞ்சில் போட்டு வசனத்தின் மூலிமா உள்ளே ஏற்றுறாரு. 5 ml ஏற்றுறாரு. வசனத்தின் மூலியமாக மறுபடியும் ஏற்றுறாரு. இது ஏற்ற இது உள்ளே போன புதிய அது எதிர்ப்பு சக்தி உனக்குள்ளே பரவ ஆரம்பிக்க அதுதான் ஜீவன் முதல்ல உண்டாயிருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். அதை இன்னும் இயேசுவோடு கிட்டி சேர வேத வசனத்தை வாசிக்க உனக்குள்ள அந்த எதிர்ப்பு சக்தி பல மடங்காக பெருசாகி அந்த நோய் கிருமிகளை அழித்து நோய்க்கிருமிகளுக்கு விடுதலை கொடுத்து உனக்கு ஒரு தரமான வாழ்க்கை தரும்படி தேவன் விரும்புகிறார். பரிபூர்ணம் எக்ஸஸ், சர்ப்ளஸ், கிரேட் இன் நம்பர். அதாவது 50 ரூபாய் இருந்தால் இவ்வளோதான் இருந்தால் அவனுக்கு போதுன்னா அதை பல மடங்காய் பெருக்கி தர்றது. இவ்வளோதான். ஒரு மாட்டு மந்தை பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏதோ 10 ஆடு 10 மாடு 10 ஒட்டகம் கொடுத்தா போதும். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் உருப்படி தூக்கிட்டு போகிறான், தள்ளிட்டு போகிறான். அங்கே பார்த்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஈசாக்குடைய ஆசீர்வதிச்சதில் அந்த பூமியே தாங்கலையாம். அவ்வளோ கிரேட் இன் நம்பர், அபண்டன்ஸ். அப்போ இயேசுகிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் எடுத்து இயேசுகிட்ட நெருங்க அந்த வார்த்தைகளை உட்கொள்ள தேவனை நடத்துதலை ஏற்றுக்கொள்ள வேத வசனத்தை படிக்க ஒரு பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு பெரிய வல்லமை, பெரிய அதிகாரங்கள் செயல்பட தொடங்குகிறது. யூ வில் பி கிரேட் இன் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி தருகிறார், அதிகரித்து தருகிறார். ஒரு நாள் டிக்ரீஸ் இல்லை, இன்க்ரீஸ் பண்ணி பரிபூர்ணத்துக்கு நேராய் அதாவது பூரணம் மேல் பூரணம் உன் வாழ்க்கை முழுதும் விருத்தி அடைந்து கொண்டே போவாய், வளர்ச்சி அடைந்து கொண்டே போவாய், அதிகரித்து கொண்டே போவாய், இன்னும் பல காரியங்களை பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் என்னுடைய விளக்கம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் கிட்ட வாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலை பரவாயில்ல, எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டாக்டர் எப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இயேசு சொல்கிறாரு, எப்பா பிசாசு என்கிற வெறிநாய் உன்னை கடிச்சு வேதனை மத்தியில், இழந்து போன மத்தியில், சூழ்நிலை மத்தியில் நீ வந்திருக்கிற, நீ என்கிட்ட வா, எனக்குள்ள ஒரு ஜீவனை நான் வைத்திருக்கிறேன், அதை எதிர்த்து போராடுகிற ஜீவனை சரீரத்தில் நான் செலுத்த போகிறேன். அது எப்படி உட்கொள்ள போகிறேன்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாயோட வாயிலேருந்து எப்படி அந்த வாயிலேருந்து வந்து உன் வாழ்க்கையை எப்படி பாய்ச்சதோ அதே வாயிலேருந்து உனக்கு நன்மை உண்டாக செய்கிறார்.
வாயினால் அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. அதை பரிபூரணப்படுத்துகிறார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் எதற்காய் அவதரித்தார், எதற்காய் குழந்தையாய் பிறந்தார், எதற்காய் பிறந்தார்னா ஏதோ ஒரு ஒருத்தர் சொன்னார் ரொம்ப நல்லவருங்க, அவருன்னு நல்லவர் தான். ஆனால் அதை காட்டிலும் உனக்குள்ளே ஜீவனை கொடுக்கிற தேவன், உனக்குள்ளே தன்னுடைய வல்லமையை இம்பார்ட் பண்ணுகிற தேவன், தன்னுடைய அதிகாரத்தை உள்ள நுழைச்சி எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்று சுகத்தோடு பலத்தோடு இந்த வாழ்க்கையில் ஒரு குவாலிட்டி லைஃப், ஒரு தரமான வாழ்க்கையை வாழும்படியாய் இந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். மறவாதிருங்கள், பிசாசம் முறியடிக்கத்தக்கதாய் சத்ருவை கால்களின் கீழாய் போட்டு நசுக்கும்படியான ஒரு பலனை அவர் தரப்போகிறார், கிருபையை தரப்போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னும் கிட்ட வாருங்க, அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் பொய் சொல்லாத தேவன், உங்களுக்காகவே மரித்த தேவன், உங்களுக்காகவே அவர் வாழ்ந்த தெய்வம். அவருடைய வார்த்தையை நம்புங்கள், உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணம் உண்டாகும். உன்னை மேலான வாழ்க்கைக்கு நேராய் உன்னை நடத்தி செல்லும், அநேகருக்கு முன்மாதிரியாக வைக்கும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா சுகமும் பலனும் பெற்று இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் நன்மையை காணப்போகிறீர்கள். ஆமென். ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த நேரத்திற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மத்தியில் தேவனுடைய கரம் வைக்கப்படும்படியாய், தேவன் தமது வல்லமை இறக்கும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, சத்ருவினால் பிசாசினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சரீர பலவீனத்தோடு மனத்தில் பலவிதமான குழப்பத்தோடு கூட ஆண்டவரே பல விதமான பிரச்சனையோடு கூட தேவ சமாதானத்தை இழந்து பரலோகம் கொடுக்கிறதான அந்த சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதான் ஆண்டவரே, எல்லா கோபத்திலும் எல்லா விதமான காரியத்திலும் தேவன் இறங்கி கர்த்தாவே கிறிஸ்து இயேசு மூலியமாய் வருகிற அந்த புதிய ஜீவனை ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் வார்த்தையின் மூலியமாய் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதான் அவர் மேல் விசுவாசம் வைத்து அப்படியே வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே பரிபூர்ணம் மேல் பரிபூர்ணம் அடையத்தக்கதை நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான வாழ்க்கையை வாழ்ந்து இயேசு என்னை நேசிக்கிறார், இது இயேசுனுடைய ஜீவன், இயேசு எப்படி வாழ்ந்தாலும் அதை போல அவர் சொன்னார், உலகத்தை ஜெயித்து சதா காலம் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த கேட்டிருக்கிற ஒவ்வொரு விலையில் மத்தியில் தேவனுடைய கரம் அமரட்டும், தேவன் ஆசீர்வதிக்கிற கரம் வைக்கப்படட்டும். கர்த்தர் விடுதலை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பலன் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொறுப்பான ஒப்படைக்கிற வெற்றி எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.